கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அடிப்படை வேதாகம சத்தியத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ நாம வாரம் வாரம் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்தையும் எதன் அடிப்படையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத வசனங்களின் அடிப்படையில் பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் இந்த பாடங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே எந்த வசனத்தின் அடிப்படையாக நாம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகத்திலேயே உண்மையான ஒரே விஷயம் எது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம் கையில் இருக்கக்கூடிய வேதாகம் மட்டும்தான். அப்படின்னா நாம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது, ஒரு டாக்டரினை, ஒரு உபதேசத்தை நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அந்த உபதேசம் சரியானதா இல்லையா என்பதை எதோட நாம ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும்? வேத வசனங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா வேத வசனங்களோட ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய உபதேசம் மட்டும்தான் சரியானதாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அதன் அடிப்படையில நம்ம ஆரம்பத்தில் எப்படி பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாகமத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னா நம்முடைய பைபிளை அப்படியே எடுத்து படிச்சா புரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ வேதாகமத்தை எப்படி படிக்கணும்னு தேவனே பைபிள் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மெத்தட் வச்சிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் பைபிள் படிச்சாதான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா புரியுமே தவிர்த்து இல்லைன்னா நம்முடைய சொந்த விளக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி பைபிள் என்ன பண்ணிடும்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சு பண்ணாம. அததான் தேவன் நமக்கு ஒரு 7 மெத்தட் வச்சிருக்கிறத நம்ம பார்த்தோம். அதுல ஒரு முக்கியமான மெத்தட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலங்களை மையமாக வைத்து படிப்பது. ஸோ அப்படி நாம பார்க்கும் பொழுது தேவன் அவருடைய பிளான்ல, அவருடைய திட்டத்துல காலப்பகுதியை எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காலப்பகுதியா பிரிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அததான் 3 உலகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ 3 உலகங்கள் என்று சொல்லும் பொழுது வேற வேற உலகம் எடுத்துக்கலாமா? இந்த உலகத்தையே முழுசா அழிச்சு போட்டு வேற ஒரு உலகத்தை படைக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நாம கிடையாது. ஏன்னா கிடையாதுன்னு சொன்னோம்னால அதுக்கும் வசனம் வேணும் நமக்கு. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன பார்த்தோம்? ஒரு சந்ததி போகிறது, இன்னொரு சந்ததி வருது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். பிளானட் எர்த் எப்பவுமே என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா அழியாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ அப்படின்னா இந்த இடத்துல 3 உலகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உதாரணத்துக்கு 1ஆம் உலகம் அப்படின்னு எடுத்துக்கினா அந்த உலகத்துக்கே உரிய வானம் இருக்கும், அந்த உலகத்துக்கே உரிய பூமி இருக்கும். அப்படின்னா வானம் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும்னா பைபிள் வானத்துக்கே பல விளக்கத்தை கொடுக்குது. கரெக்டா? உதாரணத்துக்கு வானம் அப்படின்னு சொல்றத ஹெவன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பரலோகமும் நமக்கு என்னதான்? வானம் தான். உதாரணத்துக்கு வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல, அப்படின்னா அந்த வானத்தை பரலோகம் சொல்ல முடியுமா? முடியாது. புரியுதுங்களா நான் சொல்றது? அது வான மண்டலங்கள்ல இருந்து பிசாசும் அவனை சேர்ந்த தூதர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா? இதுல எத்தனை வானம் வந்துருச்சு? 2 வானம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஆனா கிளியரா நமக்கு என்ன புரியுதுன்னு பார்த்தோம்னா அப்படின்னா வானம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த இடத்துல எந்த வானம் என்பதை நம்ம என்ன பண்ணோம்? தெளிவா புரிந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா படிக்கணும். பூமி அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுதாயத்தை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா 1ஆம் உலகம் அப்படின்னு சொல்லும் போது 1ஆம் உலகத்துக்கே ஒரு செட்டப் இருந்துச்சு. அந்த செட்டப் என்ன பண்ணப்பட்டுச்சுங்க? அழிக்கப்பட்டது. எப்ப அழிக்கப்பட்டது? ஜலப்பிரளயத்தின் காலப்பகுதியில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது அழிக்கப்படுது. அடுத்து எந்த உலகத்துக்குள்ள கடந்து வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் உலகத்துக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கடந்து வரோம். சோ இப்போ நாம எந்த உலகத்துக்குள்ள இருக்கோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன பதில் சொல்லலாம்? 1ஆ 2ஆ 3ஆ? 2ஆம் உலகத்துக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா 2ஆம் உலகத்திற்கான அதிபதி யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? யாரு 2ஆம் உலகத்திற்கான அதிபதி யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? பைபிள் என்ன பதில் சொல்லுது நமக்கு? இந்த 2ஆம் உலகத்தை வானத்திலிருந்து இப்ப ரூல் பண்றது யாரு? தேவனா? இப்ப ரூல் பண்றது யாருங்க? 2ஆம் உலகத்தை தேவன் ரூல் பண்ற மாதிரியா இருக்கு? இல்ல. அதனாலதான் இப்பிரபஞ்சத்தின் தேவன் அப்படின்னு யாருக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல? பிசாசுக்கு. இப்பிரபஞ்சத்தின் தேவனா எத்தனாவதுங்க? 1ஆ 2ஆ 3ஆ? 2ஆவது பிரபஞ்சத்தின் தேவனா யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பிசாசு இருக்கான். அப்படின்னா
அவன் வானத்துல இருந்து இப்படி ஆளுகை பண்ணும் பொழுது அப்ப பூமியில இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும்? நீதியில இருக்குமா அநீதியில இருக்குமா? முழுக்க முழுக்க அநீதியா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும் என்பதை நம்ம பாக்குறோம். ஆனா இந்த ரெண்டாம் உலகம் அப்படியே தொடருமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அடுத்து என்ன வரும்னு நம்ம பார்த்துட்டோம். மூன்றாம் உலகம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா ஆக்சுவலா நம்ம எந்த காலப்பகுதியில் இருக்கோம் என்பதை கண்டுபிடிக்க போறோம். ஆக்சுவலா எந்த காலப்பகுதியை நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 முடிஞ்சு 3 ஆரம்பிக்கக்கூடிய காலப்பகுதியில் என்ன பண்ணிட்டோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. அதுக்கு நம்ம சந்தோஷப்படலாமா, ஐயோ எல்லாம் அழிஞ்சு போயிருதுன்னு துக்கப்படலாமா? சந்தோஷப்படணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு காலப்பகுதி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த 2ஆம் உலகத்துல தான் தேவன் மாபெரும் ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா செஞ்சாருன்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் உலகத்தின் ஆரம்பத்துல தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அப்படின்னு பாக்குறோம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கும் பொழுது தன் பேரில் ஆணையிட்டு கொடுக்கிறாரு. தன் பேரில் ஆணையிட்டு கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேல தேவன் யாருன்னா ஆணையிட முடியுமா? வாய்ப்பே இல்லைங்க. கரெக்டுங்களா? அப்படின்னா தன் பேரில் ஆணையிட்டு சொல்றது மட்டும் இல்லாம நமக்கு நல்லா தெரியும் அவர் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அப்படின்னு வேதாகமத்தில் நம்ம படிக்கிறோம். அப்படின்னா தேவன் ஒண்ணு சொன்ன என்ன ஆகுங்க, அது நடக்கும். அப்படின்னா ஆபிரகாம் அழைச்சி தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். அதுல முக்கியமா தேவன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் மாபெரும் சத்தியம். ஏன் மாபெரும் சத்தியம்? என்ன பிரதர், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்றதுல என்ன மாபெரும் சத்தியம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா பல உபதேசங்களை என்ன கேட்டுதான் பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் எங்க போயிருவாங்க? கிறிஸ்தவர்கள் மட்டும் எங்க போயிருவாங்க? பரலோகத்துக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. அதுவே ஒரு ராமசாமியோ அல்லது அப்துல் காஃபரோ அவருக்கு என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா பிளெஸிங் கிடையாது. சரிங்களா? அப்படின்னா தேவன் பைபிள் என்ன சொல்லியிருக்காரானா உன் சந்ததிக்குள் பூமியில யார் யாரெல்லாம் இருக்கிறது? பூமியில யார் யாரெல்லாம் இருக்கிறது? சகல ஜாதிகளும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அப்படின்னா தேவனுடைய அல்டிமேட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகல ஜாதிகளையும் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்படின்னா கிளியரா இப்படிதான் நம்ம உபதேசத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சு படிச்சு தெரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிளியரா எதை வேணா பேசலாம், ஆனா பேசக்கூடிய விஷயங்கள் எதோட ஒத்து வரணும்? வேதாகமத்தோட நமக்கு ஒத்து வரணும். அப்போ ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நாம எல்லாருக்குமே ஆசீர்வாதம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போறது யாருன்னு வசனமே சொல்லுது. யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. எத்தனை சந்ததி? ஒரே சந்ததி தான். ஆனா அந்த சந்ததிக்குள்ள எத்தனை குரூப் இருக்கிறாங்க? 2 குரூப் இருக்கிறாங்க. வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். இவங்க 2 பேரும் சேர்ந்தது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ பக்தியுள்ள சந்ததி. அப்படின்னா தேவனுடைய அல்டிமேட் பிளான் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கணும். ஆனா தேவன் அதை நேரடியாக ஆசீர்வதிக்க போறாரான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. யாரை வச்சு ஆசீர்வதிக்க போறாரு? தேவ பக்தி உள்ள சந்ததி. அப்படின்னா அந்த தேவ பக்தி உள்ள சந்ததிக்குள்ள வானத்து நட்சத்திரமும் இருக்கு, கடற்கரை மணலும் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். வெறுமனே எதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வானத்து நட்சத்திரத்தை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. கடற்கரை மணலும் அந்த இடத்துல என்ன ஆகுதுங்க இருக்கு. அப்படின்னா வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு கேட்டா என்ன ஒரு எளிமையான பதில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா போன கிளாஸ்ல வசனத்தின் அடிப்படையில் வானத்து நட்சத்திரம்ன்றது ஒன்றும் கிடையாது. அது வானத்துக்குரிய அரசாட்சி. கடற்கரை மணல் என்பது வேற ஒன்றும் கிடையாது. அது பூமிக்குரிய அரசாட்சி அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படின்னா இந்த வானத்துக்குரிய நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள ஒருத்தர் போனோம்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல? அவர் வானத்துக்குரிய நட்சத்திரத்துக்குரிய இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போனோம்னா வானத்திலிருந்து அவர் ஆளுகை செய்யக்கூடிய ஆசீர்வாதத்திற்குள்ள போனோம்னா அவர் என்ன பண்ணணும்? வாட் ஆர் த ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல? வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு யார் தான் போக முடியும்? ரொம்ப சிம்பிள். யார் தான் போக முடியும்? எல்லாரும் போக முடியுமா அந்த ஆசீர்வாதத்துக்கு? இல்லை. போன வாரமே பார்த்தோம். மறந்துட்டோங்க பிரதர். ஒரு வாரம்
யார் தான் போக முடியும்? புறஜாதிகளுக்கு வாய்ப்பு வந்துருச்சு. ஆனால் வெறும் புறஜாதிகள் மட்டும் தான் போகிறாங்களா? 12 அப்போஸ்தலர்கள் யார் தான்? யூதர்கள் தான். ஆனால் இந்த வாய்ப்பு முதல்ல யாருக்கு போகுதுன்னா யூதர்களுக்கு தான் போகுது. எல்லா யூதர்களும் பயன்படுத்திட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த வாய்ப்பு அதனால் யாருக்கு வருது? புறஜாதிகளுக்கு வந்துருச்சு. புறஜாதிகளுக்கு வாய்ப்பு வந்துட்டுதுன்ற காரணத்தினால எல்லா புறஜாதிகளும் போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படின்னா யார் தான் போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கணும். யார? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தா மட்டும் போதுமான்னு கேட்டா அதுவும் போதாது. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவரை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்ற வேண்டும் என்ன அர்த்தம்? அவரை போல் வாழ வேண்டும். சிஸ்டர் சிம்பிளா என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையான பதில் தான் அவரை போல வாழ வேண்டும். ஏன்னா பொதுவா 2 விதமான கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்லலாம். ஒன்று உண்மையான கிறிஸ்தவன், இன்னொன்று பெயர் கிறிஸ்தவன். அது என்னங்க பதர் பெயர் கிறிஸ்தவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பேருக்கு என்ன பண்ணு பார்த்தா கிறிஸ்தவன். ஆக்சுவலா கிறிஸ்தவன்ற வார்த்தைக்கே ரெண்டா நம்ம பிரிக்கலாம். கிறிஸ்து பிளஸ் அவன் அப்படின்னா அதை அப்படி திருப்பி போட்டு படிங்களேன். அவன் கிறிஸ்து அப்படின்னா நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்லணுமா, இதோ போறாரு பாருங்க, அவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. எங்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆனா பைபிள் எடுத்து எங்கேயோ போறீங்களே அப்படின்னு நம்மளை பார்த்தாங்கன்னா பார்க்கறதோட மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கையே யார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களால் மட்டும்தான் வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்கு போக முடியும். கரெக்டுங்களா? அந்த வழியை ஓப்பன் பண்ணதே யார் தான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அதை தான் அவரை பின்பற்றின சீஷர்கள்ல ஒருத்தர், கொஞ்சம் அவர் நம்மள மாதிரியே தான், அடிக்கடி என்ன பண்ணிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு பேசிடுவார். பேதுரு ஒரு நாள் என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரை பார்த்து வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 மற்றும் 28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றோம். எல்லாத்தையும் விட்டாரமா. எதை விட்டாரு? ஒரு போட்டு, பழைய நெட்டு, அதை விட்டு போட்டு இப்ப என்ன பேச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் விட்டுமே ஆண்டவரே, எங்களுக்கு என்ன டிமாண்ட் பாருங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற இதே கேள்வி கேட்கலாமா? நம்ம கேட்கலாமா? நம்ம கேட்கலாம். எல்லாத்தையும் விட்டோமே ஆண்டவரே உங்களுக்காக. கரெக்டா இல்லையா? சரி, ஓகே, விட்டோமே என்ன அப்படின்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் கால பகுதியில மறுஜென்ம காலத்திலே அப்படின்னு சொல்லும் போது அது 2ஆம் உலகமா 3ஆம் உலகமா? 3ஆம் உலகத்துல. 3ஆம் உலகத்துல நான் மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்ற நீங்களும் வீற்றிருப்பீர்கள். வீற்றிருப்பது என்ன? சும்மா வீற்றிருப்பதா? இல்ல, சிங்காசனத்தில் வீற்றுக்கொண்டு என்ன செய்வார்கள்? ஆளுகை செய்வார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய அரசாட்சி வரப்போறது உறுதி. அந்த அரசாட்சியில் அவர் மட்டும் ஆளுகை பண்ண போறாரு? அப்போ இல்ல, யாரும் ஆளுகை பண்ண போறாங்க? அவரை பின்பற்றின நாமம். அப்படின்னா பின்பற்றினா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த பின்பற்றுறதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால். அவரோட கூட, யார் கூட? ஆண்டவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். வெரி சிம்பிள். நாம் அவரை மறுதலிச்சிட்டோம்னா அவரும் நம்மளை என்ன பண்ணிடுவாராமா? மறுதலிச்சிருவாராமா. அவரோட கூட பாடுகளை அனுபவிப்பது என்றால் என்ன? அவரோட கூட பாடுகளை அனுபவிக்கிறதுனா நாமளும் ஆண்டவர் கூடவே போய் கல்வாரியில் இருந்து சிலுவை சுமக்கிறத பத்தி பேசுறாரா? லிட்டரலா பேசுறாரா? இல்ல, அவர் மாறியே ஒரு வாழ்க்கை. அப்படின்னா அவர் கூட பாடுகளை அனுபவிக்கிறதா என்ன அர்த்தம்? அதான் விச் மீன் வாழ்க்கை எப்படி மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள்ல ஆண்டவர் எப்படி வாழணும்னு சொன்னாரோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாழ ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன் நானு, ஒரு 10 லட்ச ரூபாய் நம்மளை ஏமாத்திடுறாங்க, என்ன பண்ணலாம்? 10 லட்சம் ஏமாத்திடுறாங்க, என்ன பண்ணலாம்? 10 லட்சம் ஏமாத்திடுறாங்க.
ஏமாத்தினவரால் இப்போ என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியலன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அவரை பற்றி தீமையாக பேசலாமா? அவரை பற்றி தீமையாக பேசலாமா? என்ன பண்ணலான்னு கேட்குறேன். சரி, நம்மள பின்னாடி நல்லா சபிச்சு என்ன பண்ணுறதுன்னா பேசிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னு கேட்குறேன். நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா ஏதாச்சும் ஒன்று பண்ணோம்ல, நாம் என்னதான் பண்ணுறது? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக என்ன பண்ணுங்க, நீங்க ஜெபம் செய்யுங்கள். கேட்கறதுக்கு என்னதான் இருக்கு? நல்லதா இருக்கு. ஆனா என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம் பாருங்க, அந்த வாழ்க்கையை வாழ்வது தான் அவரோடு கூட பாடுகளை அனுபவிப்பது. அப்படின்னா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். அப்படின்னா இந்த சத்தியம் கேட்பது நம்மள என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாக்கி வாழ்க்கையை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாற்ற வைக்கணும். அப்படி வாழக்கூடியவர்கள் தான் என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கூட வானத்து நட்சத்திரமா என்ன பண்ண போறாங்க? ஆளுகை செய்ய போறார்கள். எவ்வளோ நாள் ஆளுகை செய்ய போறாங்க? 1000 வருடத்துல. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு என்ன இல்ல? அதிகாரம் இல்ல. அப்படின்னா அடுத்த கேள்வி வரணும் உங்களுக்கு, பிரதர். அப்படின்னா இரண்டாம் மரணம் ஒன்று இருக்கு, கரெக்டா? அந்த இரண்டாம் மரணத்திற்கு இவர்கள் மேல் அதிகாரம் இல்ல. யார் மேல? யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வானத்து நட்சத்திரமா மாறுறாங்களோ அவங்க மேல எதுக்கு அதிகாரம் இல்லையாமா? இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க நடத்துது? இரண்டாம் மரணம்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது என்னைக்கு கண்டுபிடிக்க போறது இல்லைன்னு பார்த்தா இன்னைக்கு கண்டுபிடிக்க போறது இல்லை, ஒரு 3-4 கிளாஸ் கழிச்சு பார்க்க போறோம் நாம அதை, சரிங்களா? பட் இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாம் மரணம் ஒன்று என்ன ஆகுது பைபிள்ல இருக்கு, அதையும் நாம என்ன பண்ண ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு நம்ம எதில் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோட கூட 1000 வருஷம் என்ன பண்ணுவாங்களாமா? அரசாழ்வார்கள். யாரு? வானத்து நட்சத்திர வகுப்பாரா யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் 1000 வருஷம் ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடியதுதான் வானத்துக்குரிய அரசாட்சி. அப்படின்னா வானத்திலிருந்து எதை ஆளுகை செய்ய போறாங்க? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். வானத்திலிருந்து எதை ஆளுகை செய்ய போறாங்க? பூமியை ஆளுகை செய்ய போகிறார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய கவர்மெண்ட் எங்க வரப்போகுது? பூமிக்கு என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதை தான் ஆண்டவர் ஜெபத்திலே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபத்திலே அதுதான் இருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்கே வருவதாக? இங்கே வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்படின்னா இதுக்கு மேல கிளியரா யாரும் வசனம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் என்ன ஆயிட்டு இருக்கு? நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்மளுடைய ஜெபமே என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? பூமியில இன்னைக்கு தேவனுடைய சித்தமா செய்யப்படுது இல்ல, ஆனா தேவனுடைய சித்தம் நடக்க போதா இல்லையா? நடக்கும். நடந்துருச்சுன்னா பூமி எப்படி இருக்கும்? நடந்துருச்சுன்னா பூமி எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அழகா மாறி இருக்கும், பிரம்மாண்டமா மாறி இருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா என்ன புரியுது? பூமியில யாருடைய கவர்மெண்ட் வரப்போகுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய கவர்மெண்ட் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்படின்னா கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பூமியில இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் வரப்போகுது. அந்த ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து கூட இருந்து ஆளுகை செய்ய போறது யாரு? யாரோவா? யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு? நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அந்த வாய்ப்புக்குள் பிரவேசிக்கிறவர்களால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவோட கூட எங்க போக முடியும்? அரசாட்சி செய்ய முடியும். அப்படின்னா மற்றவ எல்லாராலும் போக முடியுமா வானத்து நட்சத்திரமா? இல்லை, கரெக்டுங்களா? அப்படின்னா வானத்திலிருந்து அரசாளணும்னா, கவர்மெண்ட் ஆளுகை செய்யணும்னா சிட்டிசன் இருக்கணும்ல. புரியுதால் என்ன சொல்றது? சிட்டிசன் இருக்கணும் இல்லையா? அந்த சிட்டிசனாக தான் யார் இருக்க போறதுன்னா ஒட்டுமொத்த
உலக ஜனங்களும் என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்க போறாங்க. அப்படின்னா ஒரு மாபெரும் பூமிக்குரிய ரட்சிப்போம் பைபிள் என்ன ஆகுது, பேசுது. அது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். அதே சமயத்தில் இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய கவர்மெண்ட் இங்க வரணும்னா எந்த கவர்மெண்ட் இருக்கக்கூடாது? சாத்தான் கவர்மெண்ட்னா விச் மீன் இப்ப இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குமா? இருக்காது. அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன பண்ணப்படணும்? அழிக்கப்படணும். இப்ப இருக்கக்கூடிய செட்டப் அழிக்கப்பட்டாதான் புது செட்டப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வரும். உதாரணத்துக்கு ஒரு பழைய பில்டிங் இருக்குன்னு வைங்களேன், அந்த இடத்துல ஒரு புது பில்டிங் கட்டணும்னா டைரக்டாக கட்டிட முடியுமா? ரொம்ப சிம்பிள். அந்த பழைய பில்டிங் என்ன பண்ணணும்? அழிச்சாதான் புது பில்டிங் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கட்டணும். இப்போ பூமியில் பழைய பில்டிங் இருக்கு, அது என்ன பண்ணணும்? எடுத்து போடணும். எடுத்து போடனா எல்லா அமைப்பையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அழிக்கணும். அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு எது வரப்போகுதுங்க? புதிய ராஜ்யம் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதே உலகத்தில், இதே பூமியில, இதே சென்னையில் மாறி இருக்க போகுது. இந்த செட்டப் சென்னை என்ன ஆகாது? கிங்டம்ல இருக்குமா? இருக்காது. வாசிக்கலாம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு தெளிவளித்துட்டாரு. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும்னா இது எத்தனாவது? 1 2 3? 2. சரிங்களா? இந்த 2ஆம் உலகமும் என்ன ஆக போதாமா? அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு. அப்படின்னா அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு அப்படின்ற இந்த ஒரு வசனத்தை எடுத்துட்டு தேவன் எப்படி 1ஆம் உலகத்தை லிட்ரலான ஜலப்பிரளயத்தினால் அழிச்சாரோ அதே போல பூமியவும் 2ஆம் உலகத்தையும் நெருப்புனால் அழிச்சுவாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை நெருப்புனால் அழிச்சிருவாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தானே இருக்கு வசனத்தை, அதனால நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுருவாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை. அப்படின்னா இல்லைன்னா அதுக்கு வசன ஆதாரம் நமக்கு என்ன வேணும்? அந்த இடத்துல வேணும் இல்லையா? அதிலே கொடுக்குறாரு பாருங்க. வாசிக்கலாம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். பூதம் அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்ப்பாங்க, அது சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. எலமெண்ட்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னா பூமியும் அதில் உள்ள கிரியைகளையும் எரிந்து என்னாகுங்க? அழிந்து போகும். இப்ப கேள்வி, கிரியைகளை நெருப்பு வச்சு கொளுத்த முடியுமா? கிரியைகளை ஒரு செயல்கள் எல்லாம் லிட்டரலா நெருப்பு வச்சு கொளுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. அப்படின்னா இந்த இடத்துல உருவகமா என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ள கிரியைகள் என்ன? இப்போ லிஸ்ட் போட்டால் என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? போயிட்டே இருக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். பொய்கள் இருக்கா? கரப்ஷன் இருக்கா? தெஃப்ட் இருக்கா? வஞ்சனை இருக்குதா? சுயநலம் இருக்குதா? எல்லாமே கொட்டி கிடக்குது. கரெக்டா? இது எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்து போறாராமா. அப்படின்னா சுயநலத்தில் உண்மையான நெருப்பு வச்சு கொளுத்த முடியுமா? முடியாது. அப்படின்னா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பைபிள்ல வெரி குட், நெருப்பு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும். அப்படின்னா அக்னி என்பது தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்புகளை என்ன பண்ணுதுங்க? அடையாளப்படுத்துகிறது. அப்படின்னா 2ஆம் உலகத்தை நெருப்பு வச்சு அழிக்கிறாருன்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா தேவன் 2ஆம் உலகத்தின் மீது அவர் நீதியுள்ள நியாய தீர்ப்பை செலுத்தும் பொழுது அதனுடைய ஒட்டுமொத்த அமைப்புகளும் என்னாக போதுங்க? அழிய போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2ஆம் உலகத்தை நிர்வகிக்கிறதே யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசாசும் அவனை சார்ந்த தூதர்களும். வாசிக்கலாம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்படின்னா இந்த உலக அமைப்புகள் அழிக்கணும்னா முதல்ல எதற்கு ஒரு முடிவு கட்டணும்? வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அப்படின்னா அதற்கு ஆண்டவர் முடிவு கட்டும் பொழுது
அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலக அமைப்புகளின் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா என்ன ஆகுங்க? அழிஞ்சு போகும். சரிங்களா? ரெண்டாம் உலகத்துல பூமியில் இருக்கக்கூடிய பிசாசினால் உருவாக்கப்பட்ட எல்லா அமைப்புகளும், அரசியல் யாரால் உருவாக்கப்பட்டது? பொருளாதாரம், இப்ப இருக்கக்கூடிய சமுதாயம், மதம், எல்லாமே யார் உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசாசு. அது எல்லாத்தையும் அழிக்கும் பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உபத்திரவமாக இருக்கும். அந்த காலப்பகுதிக்கு பேர் தான் மகா உபத்திரவத்தின் காலப்பகுதியின் பைபிள் சொல்லுது. வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அப்படின்னா மனுஷன் உண்டானது முதல் இதுவரை இப்பேற்பட்ட பிரச்சனை வந்ததே இல்லையாமா. இனிமேலும் சம்பவியாததுமான அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடியே இல்லை, அதுக்கப்புறமா வரப்போறது இல்லை. அப்பேற்பட்ட மிகுந்த உபத்திரவம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்டாயிருக்க போது. அந்த உபத்திரவம் முடிஞ்ச உடனே கிறிஸ்துவின் ராஜ்யம் என்ன ஆகுங்க? ஸ்தாபிக்கப்படும். ஏன்னா அந்த உபத்திரவத்தில் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? அழிக்கப்பட்டிருக்கோம். உதாரணத்துக்கு ஒட்டுமொத்த பொருளாதாரமும் கொலாப்ஸ் ஆனா எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த பொருளாதாரமும் கொலாப்ஸ் ஆனா எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு பேங்க்குக்கு போறீங்க, எல்லாரோடைய அக்கௌண்ட்ல என்ன இருக்குது? இப்போ ஏதோ காசு இருக்கு, அமௌண்ட் இருக்கு இல்லையா? அந்த அமௌண்ட் கையில் இருக்கா? பேங்க்ல நம்பரா இருக்கா? சரிங்களா? ஓவர் நைட்ல பேங்க்குடைய எல்லா சர்வரும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னாகும்? என்னாகும்? போய் கேட்டா என் பணம் எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவான் பேங்க்காரன்? காணோம். புரியுதுங்களா நான் சொல்றது? காணோம், எங்க போச்சு? அப்ப என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் மதிப்பு போயிருமா? பொருளாதாரம் மாபெரும் சீரழிவு நோக்கி என்ன ஆயிருங்க? போயிரும். பொருளாதாரமே போயிருச்சுன்னா அரசியல் எந்த கவர்மெண்ட் வரணும் அடுத்த வருஷம்? யார் வந்தா நல்லா இருக்கும்? ஒரே பதில் தான், நம்ம கவர்மெண்ட் வரணும். மற்ற எல்லா கவர்மெண்ட்டும் சாத்தானுடைய கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்? ஏசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வரணும். அப்படின்னா என்ன ஆக போதாமா மகா உபத்திரவ காலத்துல? வாசிக்கலாம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். ஐயோ, எதை? வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். கொஞ்சம் எரிய சொல்லுங்களேன், நல்லா இருக்கும். இப்ப நீங்க கேட்குற மாதிரி இருக்கு. அப்படியே படிக்கிறது. அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். அப்படியா இருக்கு? இப்போ வேணும் இருக்கு. இப்போ வேண்டா வெறுப்பாலாம் இல்ல. அடுத்து, கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. கோல்டுக்கு வேல்யூவே போச்சுன்னா அது வெஸ்ட் மனுஷனால என்ன பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இப்பேற்பட்ட உபத்திரவ காலத்தினுடைய முடிவில் தான், கடைசி கிளைமேக்ஸில் தான் நாம் இந்த அடிப்படை வேதாகமத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு பாடத்தை பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இஸ்ரேலை பற்றி. அப்போ கடைசியாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் யாருக்கு விரோதமாக வர போகிறாங்கன்னா இஸ்ரேலுக்கு விரோதமாக வர போகிறாங்க. அதுக்கான சூழ்நிலைகள்லாம் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு? ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது நம் கண் முன்பாகவே. அப்படின்னா நம்ம எந்த காலப்பகுதியில் வந்துட்டோம்? 2 முடிய போகுது. அது அப்படின்னா சீக்கிரம் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டாகணும். இது சாதாரண வாய்ப்பை தேவன் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல. பர்டிகுலராக இந்த கடைசி நாளில் இந்த மாபெரும் சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை. அப்படி என்ன ஆக போதாமா? வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும். வீடுகள் கொள்ளையாகும். ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஒரு மாபெரும் அழிவு வர மாதிரி இருக்கும். ஆனா என்ன நடக்க போதாமா? கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். அப்படின்னா கடைசியா நடக்கக்கூடிய இந்த யுத்தத்துல யார் ஜெயிச்சிட போறாங்க? இஸ்ரேல் என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயிச்சிரும்.
அடுத்து என்ன நடக்குமா? வாசிக்கலாம். சக்கரியா 8:22 சகரியா 8:22 அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். ஸோ அப்படின்னா அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் தேவனை தேடி எங்க வருவாங்க? ஜெருசலேமுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. அப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சியில் பூமியினுடைய கேபிட்டலே எதுதான்? ஜெருசலேம் தான் அப்படின்றது நமக்கு தெளிவாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ அடுத்த கேள்வி, 1000 ஆண்டு அரசாட்சியில் இயேசு கிறிஸ்துவோட கூட நாம் கீழே இருக்க போகிறோமா மேலே இருக்க போகிறோமா? மேலே இருக்க போகிறோம். வானத்துக்குரிய அரசாட்சி செய்ய போகிறோம். அப்படின்னா மக்கள்னால் நம்மளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? முடியாதா? பார்க்க முடியாது. அப்படின்னா அவர்கள் காணக்கூடிய பிரதிநிதிகளாக பூமியில் யார் இருக்க போகிறார்கள்? ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பூமியில் காணக்கூடிய அதிகாரிகளாக ராஜாக்களாக யார் இருக்க போகிறாங்க? கடற்கரை மணல் வகுப்பார். யாருங்க? முற்பிதாக்கள். முற்பிதாக்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பாக தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகள். உதாரணத்துக்கு யார் யார் சொல்லலாம்? ஆபேல்ல இருந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும், ஆபேல்ல இருந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். மத்தேயு 8:11 மத்தேயு 8:11 அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். அநேகர் எங்க வந்து? கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து. அப்படின்னா இந்த இடத்துல தெளிவா ஏன் அவர்கள் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் திரும்பி உயிரோட வந்திருக்கும் பொழுது பூமியில் ராஜாக்களாக என்ன பண்ணிருப்பார்? அவர்களை வச்சிருப்பார். அவர்களை கண் கூட யார் பார்க்க முடியும்? ஒட்டுமொத்த உலக மக்களும் பார்க்க முடியும். அப்படின்னா நாளைக்கு 3ஆம் உலகத்தில் கிறிஸ்துவனுடைய அரசாட்சியில் பூமியினுடைய ராஜாக்கள் யார் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, டொனால்ட் ட்ரம்ப்போ, மோடியோ, ஜிங்பிங்கோ, புட்டினோ இருக்க மாட்டாங்க. யார் இருக்க போறது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது இவர்கள் பூமியின் பிரதிநிதிகளாக ராஜாக்களாக ஆளும் பொழுது பூமி எப்படி இருக்கும்? ஆனா அவங்களுக்கே கமாண்ட் கொடுக்க போறது யாரு? யோசிக்க முடியுதா? யாருக்கு? அவங்களுக்கே. அப்படின்னா தெளிவா ஒரு பாயிண்ட் நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை மரணத்துக்கு அப்புறமா தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை என்ன ஆகுதுங்க? திறக்குது. கரெக்டா? அதுக்கு முன்னாடி இருக்கிறவர்களால் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. போக முடியும்னு சொன்னா தவறான பிரசங்கம். அப்படின்னா இவ்வளோ பெரிய வாய்ப்பை தேவன் யாருக்கு கொடுத்துருக்காரு? நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. வாசிக்கலாம். 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அப்படின்னா இப்போ நமக்கு முற்பிதாக்களாக நாம் என்ன யார் இருக்கிறதுங்க? அவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு மேலே யார் போயிடுவோம்னு பார்த்தீங்கன்னா நாம போயிடுவோம். ஆனால் அவர்களை யார? முற்பிதாக்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். அப்படின்னா பூமி எங்கும் பிரபுக்களாக யார் இருக்க போறதுங்க? முற்பிதாக்கள். கடற்கரை மணல் என்ன பண்ண போறாங்கன்னா இருக்க போகிறார்கள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். ஏன்னா பரலோகத்துக்கு போனதே யார் தான்? வாசிக்கலாம். யோவான் 3:13 வசனம். யோவான் 3:13 பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல். மனுஷகுமாரன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அப்படின்னா கிளியரா ஒரு பாயிண்ட் நமக்கு புரிஞ்சிருச்சு. 3ஆம் உலகத்தினுடைய செட்டப்பை எப்படி இருக்க போகுதுன்னு. ஆண்டவர் கூட அவருடைய சீஷர்கள் வானத்திலிருந்து என்ன பண்ண போறாங்க? ஆளுகை செய்ய போறாங்க. பூமியில கடற்கரை மணலாக முற்பிதாக்கள் என்ன பண்ண போறாங்க? ராஜாக்களாக இருக்க போறாங்க. அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து ரூல் பண்ணா எப்படி இருக்க போகுது பூமி? அதை தான் ஆபிரகாம் கிட்ட சொன்னார்.
உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் எந்த உலகம்? மூன்றாம் உலகம். வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். உண்டாகும் என்று என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப நாம காத்து கொண்டிருக்கிறோம். இப்போ எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நீதி வாசமா இருக்கக்கூடிய புதிய வானம் புதிய பூமி இப்ப இல்லை. இப்ப எது மட்டுமே வாசமா இருக்குதுங்க? அநீதி மட்டுமே இப்ப என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாசமா இருக்கு. இப்ப நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி இருக்கக்கூடிய உலகம், இப்ப எதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் தெரியுங்களா? எதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் தெரியுங்களா? மூன்றாம் உலகத்துல நாம போய் சேர்ந்துட்ட பிறகு எங்க வீட்டுக்குள்ள நாம ஆண்டவரோடு கூட போய் சேர்ந்துட்ட பிறகு இந்த பூமி எப்படி மாறப்போகுது? எதுங்க? இந்த பூமி எப்படி மாறப்போகுது அப்படின்றத என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இப்போ இந்த பூமி எடுத்த பார்த்தீங்கன்னா வெறும் கஷ்டத்தை தவிர்த்து, கவலையை தவிர்த்து வேற எதுவுமே என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவன் நம்மளை விட உலகத்துல மோசமான நிலைமையில் மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டாங்க. உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்கள்லாம் நாம் எடுத்துக்கிட்டோம்னா மோசமான நிலைமையில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஈவன் இன்க்ளூடிங் ஒருவேளை நம்ம குழந்தைகள் கூட ஓரளவுக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்கலாம். ஆனால் அங்கே ஒருவேளை சாப்பாடுக்கு என்ன பண்ணன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்கான். ஒரு பக்கம் பிசாசனுடைய ராஜ்யத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை சொல்லுது எனக்கு வீடியோ கேம் விளையாடி விளையாடி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா போர் அடிச்சு போகுது. இன்னொரு இடத்துல இன்னொரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்களுடைய எலும்பு கூடு பக்கத்தில் வச்சுட்டு என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் ஒரு குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பாடு கூட இல்லாமல் சோமாலியா போன்ற இடத்துல என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தா கஷ்டப்பட்டுருக்கு. இன்னொரு இடத்துல சில குழந்தைகள் நல்லா என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துருக்கு. கிளியரா இது நீதியா அநீதி? ஒரு பக்கம் எலும்பே இல்லை ஒரு குழந்தைக்கு கேர் எடுத்து, இன்னொரு குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேர் எடுத்து அந்த குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வலி வந்திருக்கு. பணக்காரன் ஏழை வித்தியாசம். பணக்காரன் என்ன ஆகிட்டே போறான்னு பார்த்தீங்கன்னா பணக்காரன் ஆகிட்டே போயிட்டு இருக்கான். ஏழை என்ன ஆகிட்டே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுதுங்க சண்டை போட்டுக்குது, அடிச்சுக்கிறான், கொலை பண்ணிக்கிறான். ஒரு நாடு இன்னொரு நாடை எப்படி நாசமாக்கலான்னு பிளான் போடுறான். அதுல சாதாரண அப்பாவி ஜனங்களும் சாதாரண குழந்தைகளும் என்னன்னே தெரியாத குழந்தைகள் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மோசமான முறையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மரித்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அன்பான உறவுகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க இழந்து கொண்டிருக்காங்க. கரெக்டா இல்லையா? உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, காசாவை எடுத்துக்கோங்க, எத்தனை குழந்தைகள் மரிச்சிருக்கோம். உக்ரைன் எடுத்துக்கோங்க, எத்தனை குழந்தைகள் மரிச்சிருக்கோம். எத்தனை குடும்பங்கள் என்ன இருக்குது பிரிஞ்சு போயிருக்கோம். ஒருவேளை நமக்கு அந்த நிலைமை வராததுனால என்ன பண்ணியிருக்க மாட்டோம், நாம் அதை அவ்வளோவா யோசிச்சு பார்த்துருந்துருக்க மாட்டோம். அப்படின்னா இன்னைக்கு இந்த பூமியினுடைய நிலைமை என்னதான்? இதுதான். நமக்கு நம்ம கஷ்டமே என்னவா இருக்கும், பெரிய கஷ்டமா என்ன இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா தெரியல. அதை காட்டிலும் எக்ஸ்ட்ரீமான கஷ்டத்துக்குள்ள யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்தில் குடும்ப வன்முறையை மட்டுமே எடுத்துக்கலாமே, அது என்னென்னவோ கொலை பண்றான், எப்படியோ மனுஷன் கொலை பண்ணி சூட்கேஸ்ல என்ன பண்றான் வச்சு கொலை பண்ற அளவுக்கு மனுஷனுடைய புத்தி அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. பாலியல் வன்முறைகள் நீங்க எடுத்துக்கங்களேன், யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சித்திரவதை பண்ணி மனுஷன் என்ன பண்றான், கொலை பண்றான். இது எல்லாம் பிரச்சனை அரசியல்வாதிங்க தீர்த்துருவாங்க அப்படின்னு போனா அவங்களே அதுக்குள்ள என்ன பண்ணிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. ஒரு நாட்டில் பாராளுமன்றத்தில் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா குண்டை தூக்கி என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா போடுறான். இதுதான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு இயற்கை சீரழிவுனால கடல் தண்ணி எதுக்குள்ள வந்துருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துருது. எரிமலை வெடிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருது. நிலநடுக்கம் நல்லா இருக்க மனுஷன் என்ன ஆகுறான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேமிலி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அழிஞ்சு செத்து போறான். அப்படின்னா எது போனாலும் திருப்பி சம்பாதிச்சிடலாம். ஹெல்த்து போனால் டாக்டரை பார்த்து ரீகெயின் பண்ணிடலாம். பணத்தை இழந்துட்டோமா என்ன ஆயிரங்க, பணத்தை இழந்துட்டோம்னா திருப்பி கூட என்ன பண்ணிடலாம், சம்பாதிச்சிடலாம். செத்து போனா இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் என்ன இருக்குங்க வந்திருக்கோம். அன்பானவர்கள் என்ன பண்ணியிருப்போம்,
இழந்திருப்போம். கரெக்டா? வாழ்க்கையில் எழுந்திருப்போம். அல்லது ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறோம்? இழக்க போகிறோம். ஆமாவா இல்லையா? நான் ரியாலிட்டி பேசுகிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இட்ஸ் ரியாலிட்டி. அப்படின்னா இப்போ எப்படி இருக்கு பூமி? எப்படி இருக்கு இப்போ? மனுஷன் சந்தோஷம் நினைச்சது தான் ஓடிட்டு இருக்கான். திஸ் இஸ் ரியாலிட்டி. இதுதான் உண்மை. திடீர்னு நல்லா இருக்கிறான், ஆஃபீஸில் போய் வேலை செய்யும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து என்ன பண்ணிடுறாங்க? மறிச்சிடுறாங்க. வண்டி ஓட்டு போகிறான், திடீர்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டில் என்ன பண்ணிடுறாங்க? மறிச்சிடுறாங்க. ரீசெண்டாக கூட ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பார்த்தோம், லண்டனுக்கு போகிற ஃப்ளைட் ஆக்சிடென்ட். சீஃப் மினிஸ்டர், குஜராத்தோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் நினச்சி பார்த்துருப்பாரா கருகிரும் அப்படின்னு? அதில் ஒரு நர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய் ரிசைன் பண்ணிட்டு வரலான்னு போயிருக்கிறாங்க. என்ன பண்ணியாச்சு? மறிச்சாச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷனுடைய இருதயம் என்ன இருங்க? சோர்ந்து போயிடும் அப்படின்னு ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். வாசிக்கலாம். லூக்கா 21 அதிகாரம் 26 வசனம். லூக்கா 21 அதிகாரம் 26 வசனம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்படின்னா இந்த வானத்தின் சத்துவம், வானத்திலிருந்து இப்ப ஆளுகை பண்ணிருக்கிறது யாரு? பிசாசும் அவனை சார்ந்த தூதர்களும். அவனுடைய அரசாட்சி ஆண்டவர் என்ன பண்ண போறாராமா? அசைக்கும் பொழுது, ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால், அங்க அடிச்சா எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுங்க? அவனால உருவாக்கப்பட்ட அமைப்புகளா இருக்கக்கூடிய அரசியல், மதம், பொருளாதாரம், கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் உடையும் பொழுது என்னப்பா ஆகுது அப்படின்னு மனுஷனுடைய இருதயம் என்ன ஆகுமா? உதாரணத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் எங்கேயோ டேரிஃப் போட்டா எங்க அடி விழுது? யாருக்கு வேலை போகுது? திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னங்க காலி. நல்ல வேலை நான் ஐடி கம்பெனியில் என்ன பண்றேன், வேலை செய்யறோன்னு சொன்னா, அடுத்து ஐடி அவுட் சோர்சிங் எல்லாத்துக்கும் டேரிஃப் போட போறாரு. அப்ப யாருக்கெல்லாம் வேலை காலியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? இது பார்க்கும் போதே எப்படி இருக்கு அப்படின்னா இதை விட மோசமாக தான் போகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்னங்க பிரதர்? ஒரே தீர்வு. இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்துடலாமா? இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்துடலாமா? நம்மளுடைய வேலை என்ன தெரியுங்களா? எதை பார்த்தே பயப்படாதீங்க, இதை செய்யுங்கன்னு இருக்காரு. வாசிக்கலாம். மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனம். மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது எதை தேடுங்கள்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள். வசனம் என்ன தெரியுமா சொல்ல? தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் தேடுங்கன்னு சொல்ல, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, அந்த ராஜ்யத்திற்குள் நாம் எப்படி பிரவேசிப்பது, அதற்கான வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்றது நம்ம என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்கணும். அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். உலக பிரகாரமான எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கொடுக்கணும் எனக்கு தெரியும். நீங்கள் எதை மட்டும் தேடுங்க? அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் மட்டும் என்ன பண்ணுங்க? தேடுங்கள். இப்போ நம்ம கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா இப்பேற்பட்ட நல்ல நாள் எந்த நாள்? இந்த 2ஆம் உலகம் அழிஞ்சு இந்த 3ஆம் உலகம் கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்போதாங்க பிரதர் வரும்? எவ்வளோ சீக்கிரம் வரும்? எவ்வளோ சீக்கிரம் வரணும்னு ஆசையாக இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் வரணும் ஆசையாக இருக்கு. இன்னைக்கே வந்தால் கூட நல்லா தாங்க இருக்கும். இன்னைக்கு அப்போ நைட்டே போகிறதுக்கு ரெடியா? பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடி? ரெடி. சரி. அப்படின்னா சும்மா கூப்பிட்டு பாரா? அதுக்கே உரிய வாழ்க்கை என்ன பண்ணணும்? வாழணும். அதுக்காக தான் இந்த சத்தியத்தை நமக்கு கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாங்க சீஷர்கள் அவருடைய ராஜ்யத்தை பற்றி. அவருடைய ராஜ்யம் வரணும், யார் வரணும்? அவர் வரணும். கரெக்டா? வாசிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரம் 3 வசனம். மத்தேயு 24 அதிகாரம் 3 வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஸோ அப்படின்னா கிளியரா சொல்றாரு. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் எங்களுக்கு என்ன கொடுங்க? எந்த உலகத்தின் முடிவு? 2ஆம் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் கொடுங்க அப்படின்னு சீஷர்கள் வந்து என்ன பண்றாங்க? கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா,
வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் 6 மற்றும் 7. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். கேள்விப்படுறோமா? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுறீங்கன்னா எங்க வந்துட்டோம்? முடிஞ்சு. இதுக்கப்புறம் எது டைம் இல்லை நமக்கு, எதுக்கு நேரம் இல்லை. ஏன் வீடு, ஏன் வேலை, அப்படியே இருந்துட்டு அப்படியே இருந்துக்க வேண்டியதுதான். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் நடந்துட்டு இருக்கா இல்லையா? ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம். ரஷ்யா உக்ரைன், இஸ்ரேல் காசா, இந்தியா பாகிஸ்தான். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வந்துச்சா? லைட்டாக வந்துட்டு போச்சு இல்லை, நல்லாவே வந்துட்டு போச்சு. பூமி அதிர்ச்சிகளும் எல்லாமே வரும். ஆனா இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்தான். வசனத்தில் சொல்றாரு, முடிவு உடனே வராது. அப்படின்னா கேள்வி, எப்பதாங்க பிரதர் முடிவு வரும் அப்படின்னு கேட்டா ஆண்டவரே வசனத்தில் பதில் வச்சிருக்காரு. வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். எப்பொழுது? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். எதுக்கு முடிவு வந்துடும்? இந்த உலகத்துக்கு முடிவு வந்துடும். அப்படின்னா இந்த உலகத்துக்கு முடிவு வரணும்னா என்ன போய் சொல்லணும்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்றது மூலமா எப்படிங்க பிரதர் முடிவு வரும்? அப்படின்னா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை போய் சொல்றதுனால உலகமே மாறிடுமா? அப்படி கிடையாது. ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா முதல்ல என்ன? சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்பல். காஸ்பல்னா நல்ல செய்தி. எந்த நல்ல செய்தி? ராஜ்யத்தின் நல்ல செய்தியை சொல்லட்டோம்னா எது வந்துருமா? அவருடைய ராஜ்யம் வரும். அப்படின்னா ராஜ்யத்தின் இந்த நற்செய்தியை போய் சொல்லும் பொழுது என்ன ஆக தெரியுங்களா? யார் தெரியுமா கேட்பாங்க? எல்லாரும் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கேட்கிறதற்கு காதுடையவர்கள், சத்தியத்தை கேட்கக்கூடிய ஆர்வம் உடையவர்களுக்கு போய் சொல்லும் பொழுது இந்த உண்மையான சத்தியத்தை அவர்கள் கேட்டு என்னவா மாறுவாங்க? வானத்து நட்சத்திரமா மாறுவாங்க. வானத்து நட்சத்திரம் ரெடியான உடனே ஆட்டோமேட்டிக் எது ரெடி ஆயிரும்? கடற்கரை மணல். இவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னா பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா ரிவர்ஸ்ல போலாமா? பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படணும்னா யார் ரெடி ஆகணும்? கடற்கரை மணல். கடற்கரை மணல். கடற்கரை மணல் ரெடி ஆகணும்னா யார் வரணும்? வானத்து நட்சத்திரம். வானத்து நட்சத்திரம் முடியணும்னா அதை தான் இப்போ என்ன பண்ணிருக்காரு? சென்னையில் நம்மளை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குன்னு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா கொடுத்துருக்காரு. நாம் விட்டோம்னா முடியாதா? நாம் விட்டோம் வாய்ப்பை, முடியாதான்னு கேட்குறேன். முடியும். வேற ஒருத்தரை வச்சு என்ன பண்ணிடுவாருங்க? முடிச்சிருவாரு. அந்த வாய்ப்பை நாம் என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா இழந்துருவோம். அப்படின்னா இப்போ என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தின் நற்செய்தி இன்னைக்கு இங்க என்ன பண்ணப்பட போகுதுங்க? பிரசங்கிக்கப்பட போகுது. அப்படி இங்க பிரசங்கிக்கப்படும் பொழுது இந்த உண்மையான சத்தியத்தை விசுவாசிட்டு வாழ்க்கையவே மாத்தி வானத்து நட்சத்திரமா மாறுவாங்கல்ல. யார் மாற போறாங்கன்னு தெரியல, ஆனா மாறுவாங்க. அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? ஓகே. அப்படின்னா அப்படி மாறிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் என்ன இருங்க முடிஞ்சிடும். ஒருவேளை இன்னைக்கு நைட்டு கடைசி வானத்து நட்சத்திரம் தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சிட்டாருன்னா ஒன்றும் இல்லை, அடுத்த வாரம் கிளாஸ் நடக்காது. ஏன்னா மகாபத்திரம் என்ன இருக்குங்க வந்திருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, முடியாது. ஏன்னா யாரோ வானத்து நட்சத்திர வகுப்பாரா மாறுவதற்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தா இங்க இருக்கிறாங்க. அது யாருன்னு தெரியல. ஆனா அந்த வானத்து நட்சத்திரம் முடிஞ்ச உடனே கடைசியான தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து மாதிரியே வாழ்க்கையை வாழ்ந்து முடிஞ்ச உடனே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முடிவு வரும். ஆனால் அவங்கள தேடி இப்போ போய் என்ன சொல்லணும்? ராஜ்யத்தின் நற்செய்தியை சொல்லணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் நாங்கள் உங்ககிட்ட? புரியுதா ஏன் இதை சொல்லிருக்கோன்னு? ஏன்னா வானத்து நட்சத்திர வகுப்பார மாறக்கூடியவர்கள் யாரும் என்ன பண்ணுறீங்க? இருக்கிறீர்கள். ஸோ
அப்படின்னா இந்த இடத்துல இவ்வளோ பெரிய வாய்ப்பை தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க, நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ ராஜ்யத்தின் நற்செய்தி அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ராஜ்யத்தின் நற்செய்தி? ஏசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வந்துருச்சுன்னா என்னென்னலாம் நடக்க போகுதுன்றதை கேட்க போகிறோமோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்யத்தின் நல்ல செய்தி. முதல் ராஜ்யத்தின் நல்ல செய்தி எது? ராஜ்யத்தோட நற்செய்தி எது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்யத்தின் நற்செய்தினா நான் மீன் பண்ணுறது என்னன்னா, எல்லா பூமியில் அவருடைய கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? முதல் நற்செய்தி என்ன தெரியுங்களா? மரணம் இருக்க போறது இல்லை. செத்து போன எல்லாரும் உயிரோடு எழுந்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி வரப்போகிறார்கள். நற்செய்தியா இல்லையா? அது செத்து போன எல்லாரும் நடக்க போதா இல்லையா? எப்படி நடக்க போது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாரும் செத்து போறாங்களா? நடக்குதா? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல ஆதாமுக்குள் எல்லாரும் செத்து போறது உண்மைனா? எதுவும் உண்மை. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அப்படின்னா உயிர்த்தெழுதல் யாருக்கு மட்டும் இல்லைன்னு பைபிள் வசனம் சொல்லுது? நீதிமான்களுக்கும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் பவுல் என்ன பண்றாரு சொல்றார். அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, வெறும் வானத்து நட்சத்திர வகுப்பாருக்கு மட்டும் உயிர்த்தெழுதல் இல்லை. அப்படின்னா பரலோகத்துக்கு உயிர்த்தெழுந்து போக போறோம்ல யாருங்க? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள். அவர்கள் பூமியில மாம்ச சரீரத்தில் உயிர்த்தெழ போறாங்களா, பரலோகத்தில் தெய்வீக சரீரத்தில் உயிர்த்தெழுப்பப்பட போகிறார்களா? வெரி சிம்பிள். தெய்வீக சரீரத்தில் என்ன பண்ண போறாங்க? உயிர்த்தெழுப்பப்பட போகிறார்கள். யாருடைய சாயலாக? தேவனுடைய சாயலாக. சாதாரண சாயலா? சாதாரண தன்மையா? அப்பேற்பட்ட தன்மையை என்ன பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா யாரு கொடுக்க போறாருங்க? வானத்துக்குரிய வகுப்பா இருக்கு. ஆனா பூமியில உயிர் தேடக்கூடிய உலக ஜனங்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் கிடைக்க போதா, மாம்ச சரீரம் கிடைக்க போதா? மாம்சீக சரீரம். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இதை குறித்து நீங்க என்ன பட வேண்டாம்? ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன் அப்படி ஆச்சரியப்பட வேண்டாம்னு ஆரம்பிக்கிறார்னா அவர் சொல்றது ஆச்சரியமா இருக்கும். வாசிக்கலாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். இதுக்கு ஒரு சாம்பிள் பண்ணி காமிச்சா தெரியுமா ஆண்டவர் எப்படி இருக்கும்னு? லாசரஸ்னுடைய உயிர் தேர்தல் தான். லாசரஸ்னுடைய உயிர் தேர்தல் யாருடைய சாம்பிள் கிடையாது தெரியுமா? யாருடைய சாம்பிள் கிடையாது தெரியுமா? வானத்து நட்சத்திர வகுப்பார் எப்படி உயிர் தேர்ந்து போறாங்கன்றதுடைய சாம்பிள் கிடையாது. நமக்கான சாம்பிள் யாருடைய உயிர் தேர்தல் இருக்கு தெரியுமா? வெரி குட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர் தேர்தல். ஆனா உலக ஜனங்களுடைய உயிர் தேர்தலுடைய சாம்பிள் எங்க காமிச்சிருக்காருன்னா லாசரஸ்னுடைய உயிர் தேர்தல். லாசரஸ்னுடைய உயிர் தேர்தல் நடக்கும் பொழுது அவங்க சகோதரி மார்த்தாள் சொல்லுவாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆச்சு, ஸ்மெல்லு வருமே. ஏன்னா 4 நாள் என்ன இருக்கும்? சரீரம் கரெக்டா இருக்கும். கரெக்டா? அப்படின்னா அப்பேற்பட்ட நிலைமையில லாசரஸ் வெளியவா யார் எழுந்து வந்தாருங்க? லாசரஸ். அப்படின்னா அந்த பழைய சரீரத்தில் வந்தார் இல்ல, ஒரு புதிய சரீரம் என்ன ஆயிடுச்சுங்க அந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ எழுந்து வந்ததை பார்த்துருக்க ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்?
ஆச்சரியமா இருந்திருக்கும். இந்த மாதிரி உலகத்தில் மரித்த அனைவரும் என்ன பண்ண போறாங்க? உயிரோட திரும்பி வரும் பொழுது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்ப பார்த்தோம்ல, எல்லாரும் கஷ்டப்பட்டு எப்படி எப்படிலாம் மரிச்சாங்கன்றத பார்த்தோம்ல, அன்பான உறவுகளை எப்படி இழந்தாங்கன்னு பார்த்தோம்ல, அவர்களை திரும்பி ரத்தமும் சதையுமா உயிரோட திருப்பி பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எப்படி இருக்கும்? உச்சக்கட்ட சந்தோஷமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். உச்சக்கட்ட சந்தோஷமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படின்னா என்ன கேட்பாங்க? உதாரணத்துக்கு ஒரு இந்து சகோதரன் உயிரோடு எழுந்து வராருன்னா, ஏன்னா அவங்களுடைய கான்செப்ட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அழுதாலும் புலம்புனாலும் மாண்டோர் திரும்பி வரவதே கிடையாது. திருப்பி வந்தவுடனே என்ன கேட்பார்னா, ஆமா நான் எப்படி வந்தேன் பாயிண்ட் பண்ணுவாங்க. உண்மையான தேவனும் அவருடைய ஒரே பேரான குமாரன் உமக்காக மரித்தது நிமித்தம் என்ன பண்ணியிருக்கீங்க? உயிரோட வந்திருக்கீங்க. நீங்க தெரியாம கும்பிட்டு இருந்த கல்லும் மண்ணும் உங்களை என்ன பண்ணல? காப்பாற்றல. அப்படின்னா எல்லாருக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? நற்செய்தியா இல்லையா? அது ராஜ்யத்தின் நற்செய்தியா இல்லையா? இந்த கவர்மெண்ட் வரணுமா வரக்கூடாதா? இப்போ வரணும்னா அப்பேற்பட்ட பொறுப்பை யார் கையில் கொடுத்துருக்காரு? நம்ம கையில். வானத்து நட்சத்திரமா நாம மாறணும்னா இந்த சத்தியத்தை மிஸ் பண்ணிடலாமா? நாம எக்காரணத்துக்காக மிஸ் பண்ணிடவே கூடாது. அடுத்த நற்செய்தி என்ன தெரியுங்களா? ராஜ்யத்தில் என்ன கிடையாதுன்னா எந்த மதமும் கிடையாது. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3. ஏசாயா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். எல்லா ஜனங்களும் சொல்லுவாங்களா? வந்து உயிரோடு வந்துட்டாங்களையா? வந்து சொல்லுவாங்க, எங்க போல வாங்க? கர்த்தரின் பர்வதம் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். யார் சொல்றது? ஜனங்கள். பூமி. இது வேற எங்க நடக்கிற சீன்லாம் கிடையாது. எங்க நடக்க போகுது? பூமியில. இதே சென்னை பட்டணத்தில் வெளியே நாம பார்க்கக்கூடிய எல்லா ஜனங்களும் வந்து சொல்ல போறாங்க, வாங்க அவருடைய வழியை நமக்கு என்ன பண்ணுவாரு? போதிப்பாரு. நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பிரதர் யோசிக்கிற மாதிரியா இருக்கு, நம்புற மாதிரியா இருக்கு. நடக்குமா நடக்காதா? 100% என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அடுத்து, ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் பண்ணுங்க. ஏன்னா ஏன் அப்படி சொல்லுவாங்களாமா? சியோனிலிருந்து வேதமும். சியோன்ல யார் இருக்க போறது? வானத்து நட்சத்திரம் தான். யாருங்க? நாமளும் இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து பூமிக்கு எதை கொடுக்க போறோமா? வேதமும். வேதமே இவர்கள் மூலம் தான் என்ன ஆக போகுதுங்க? வெளியாக போகுது. எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும். ஏன்னா நாளைக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கதான்? ஜெருசலேம். ஜெருசலேம் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படக்கூடிய காரணத்தினால ஆட்டோமேட்டிக்கா அங்க அங்க எந்த மதமும் கிடையாது. எந்த மதமும் கிடையாது. உண்மையான சர்வ வல்லமையுள்ள இஸ்ரவேலின் தேவனுடைய ஒரே ஒரு வழி மட்டும்தான் அங்க இருக்கும். நற்செய்தியா இல்லையா? நற்செய்தி. பஞ்சம் இருக்குமா? இப்ப மனுஷன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, டிஃபென்ஸ் பட்ஜெட்டை இது கூட 2022 போடுது. இப்ப எங்கெங்கே ஏத்திட்டான். ஒவ்வொரு விமானம், ஒரு விமானம் வாங்குறதுக்கு மட்டும் 59,000 கோடி மனுஷன் இந்தியாவில் மட்டும் செலவு பண்றான். ஒரு சப்மரைனுக்கு 5,011 கோடி. இந்தியாவே எப்படின்னா உலகம் முழுக்க நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் பண்றான்னா இன்னொரு நாட்டை போய் என்ன பண்றதுக்கு? அடிக்கிறது. பாகிஸ்தான் சண்டைக்கு வந்து அவனை போய் அடிக்கிறது. அப்படி அடிக்கிறதுக்காக இவ்வளவு செலவு பண்ணிருக்கான். ஆனா ராஜ்யத்தினுடைய நற்செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ மோர் வார்ஸ். ராஜ்யத்துல என்னவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுத்தங்கள் இருக்க போறது இல்லை. நான் சொல்ல, ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்லியிருக்கார். வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள்.
தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா பட்டயத்தை எடுத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க வெட்டுறதுக்கு, அதை மண்வெட்டிகளாகவும், அப்படின்னா மண்வெட்டி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? விவசாயத்துக்கு. தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் என்ன பண்ணுவாங்க? அடிப்பார்கள்னா அதுவும் விவசாயத்துக்கு. அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்ரோன் எடுத்துக்கலாம். இது அப்படியே லிட்டரலா பட்டயம் கத்தி கடம் அப்படி யோசிக்க கூடாது. ட்ரோன் தெரியும் இல்லையா? ஆள் இல்லாத விமானம். இப்போ ஆள் இல்லாத விமானத்தை எடுத்துக்கு பயன்படுத்துறா போய் சாகடிக்கிறதுக்கு எதிரி நாட்டு ராணுவத்தை. ஆனா அதே ட்ரோனை மாத்தி பயன்படுத்த போறான் விதத்துவத்துக்கு, தண்ணீர் பாய்ச்சிறதற்கு. இதெல்லாம் இஸ்ரேல் அந்த டெக்னாலஜி இப்பயே வந்துருச்சு. அது உலகம் முழுக்க பரவ போகுது. உலகம் முழுக்க மனுஷன் எல்லாத்தையும் விவசாயத்துக்கு மாத்திட்டானா பஞ்சம் இருக்குமா? ஏன்னா உலகத்தையே ஏதேன் தோட்டமா என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா மாத்த போறாரு. சென்னையே ஏதேன் தோட்டமா என்ன இருக்கும்? மாறி இருக்கும். சென்னையின் தண்ணீர் எப்படி இருக்கும்? இப்படியா இருக்கும்? இப்போ என்ன கலர்ன்னு தெரியல, ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு கலரு. கரெக்டா? அப்படின்னா நல் செய்தி சென்னை மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, நல்ல தண்ணீர் யாருக்கு கிடைக்க போகுது? சென்னைக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இதுதான் ராஜ்யத்தின் நற்செய்தி. இது எல்லாம் எங்க நடக்க போகுதுங்க? மூன்றாம் உலகத்துக்கு. இது எதோ எப்பவோ நடக்க போறது இல்லை, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல. அது இன்னும் எவ்வளோ சீக்கிரம்ன்றதெல்லாம், எந்த காலப்பகுதிக்குள் நாம் இருக்கிறோன்றதெல்லாம் இந்த கிளாஸ், அட்வான்ஸ் கிளாஸ் போக 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 அவ்வளோ பிரமிப்பா இருக்கும். கிங்டம்ல எப்படி இருக்குமா ராஜ்யத்துல? வாசிக்கலாம். ஏசாயா 11 அதிகாரம் 6 வசனம். ஏசாயா 11 அதிகாரம் 6 வசனம். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக் கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். எப்படி இருக்குதுங்க? யோசிச்சு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஓனாய் யார் கூட படுத்துக்கொள்ளுமா? ஆட்டுக்குட்டியோட. புலி வெள்ளாட்டுக்குட்டியோடலாம் படுக்கும், போட்டு வேணா புழக்கம் எதை? வெள்ளாட்டுக்குட்டி. இப்போ ஆனா அப்ப என்ன பண்ணிருமாமா? படுத்துக்குமா. ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். அப்படின்னா என்ன ஆயிர போகுதுங்க? ஒட்டுமொத்த உலகமே ஏதேன் தோட்டமா என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, யாருடைய கவர்மெண்ட்ல? நம்ம கவர்மெண்ட்ல. கரெக்டுங்களா? அடுத்து அங்க அங்க யாருன்னா கஷ்டப்படுத்த முடியுமா? காயப்படுத்த முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுமா? ஏசாயா 11 அதிகாரம் 9 வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. என் பரிசுத்த பர்வதம் எங்கும். பைபிள்ல பர்வதம் மலை எதை அடையாளப்படுத்தும்னா ராஜ்யம். அப்படின்னா என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அப்படின்னு அர்த்தம். என் பரிசுத்த ராஜ்யம் எங்கும். அவருடைய பரிசுத்த ராஜ்யம் எங்க ஸ்தாபிக்கப்பட்டிருக்கோம்? பூமியில. தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லையா? ஏன்? ஏன் எங்க எல்லாருமே என்ன இருக்கும்? மனுஷன் திரும்பி உயிரோட வரான்ல. உயிரோட வரும்போது வேற யாருன்னா வரப்போறாங்க? அவராவே தானே வரப்போறாரு. பழைய நினைவுகளோடவே தான் என்ன பண்ண போறாரு? வருவார்ல. ஒருத்தன் கோவத்தோட ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அவன் செத்து போயிருந்தானா, அவன் எழுந்து வரும்போது எப்படிதான் வருவான்? கோவமா தான் வருவான். கரெக்டா? ஒருத்தர் குடிக்காரரா இறந்து போயிருந்தாருன்னா எழுந்து வந்த உடனே எதை தேடுவாரு? எங்க தேடுவாரு? எங்க எங்க டீ எங்கன்னு தேடுவாரு. இருக்கும். அப்போ அவங்க எல்லாம் திருந்தும்ல. திரும்பி உயிரோட மட்டும் கொண்டு வர போறது இல்ல, கொண்டு வந்து அவங்கள திருத்த போறாரு. அப்ப திருத்தறதுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்லை. இப்ப நாம திருந்தணும்ல. இப்ப நாம திருந்தினாதான் எங்கேயா போறோம்? அங்கேயே போக முடியும். அப்படின்னா இப்ப நமக்கு என்ன வேணும்? திருந்தறதுக்கு சத்தியம் வேணும் இல்லையா? கர்த்தரை பற்றின அறிவு வேணும்ல. அங்க எப்படி இருக்குமா? வாசிங்க. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதை போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி எதில் நிறைஞ்சிருக்க போதா? எப்படி இருக்க போதா? அப்போ இப்ப பூமி இப்படி நிறைஞ்சிருக்கா? இல்ல. பூமியே கர்த்தரை அறிகிற அறிவினால். எந்த மாதிரி? ஒரு சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதுனா நீங்க கணக்கு பண்ண முடியுமா? அந்த மாதிரி எது
நிரம்பி இருக்க போதாம். கர்த்தரை அறிகிற அறிவு. அப்ப எல்லாருக்குமே எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்கோங்க, தெரிஞ்சிருக்கும்னா எல்லாருமே திருந்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி திருந்த ஆரம்பிச்சிருந்தனால யாருமே யாருக்கு என்ன பண்ண போறதில்ல, தீங்கே செய்யலனா. தீங்கே செய்யலனா எப்படி இருக்கும் அது? இப்பேற்பட்ட ராஜ்யம் ஏதோ கனவு உலகத்திலாம் நம்ம யோசிக்கல. இது எல்லாம் என்ன ஆக போகுதுங்க, நடக்க போகுது. இதுதான் ராஜ்யத்தின் நற்செய்தி. வாசிக்கலாம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்னொரு ராஜ்யத்தின் நற்செய்தி என்னன்னா 7ஆம் வசனம், பசுவும் கரடியும் கூடி மேயும். பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் கூடி மேயுமா? பசுவை வேண்டும் என்றால் கரடி மேயும். இப்போ கரெக்டா? கூடியில என்ன ஆகாதுங்க, இப்ப மேயாது. ஆனா ராஜ்யத்துல கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். நடக்குமா? ஒருவேளை இதை நேராக படிச்சுட்டு போய் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை வண்டலூர் சூழ சிங்கம் இருக்குன்னா, சிங்கமே பைபிள் வசனம் சொல்லியிருக்கு, வைக்கோல் கொடுக்குறேன், கொஞ்சம் என்ன பண்ணு, மாட்டை போல் வைக்கோல் தின்னு கையை நீட்டணும். நான் என்ன சொல்லலாம், கொஞ்சம் வா, உன் கையை வேணா நான் என்ன பண்ணுறேன், தின்னு வைக்கிறேன்னு தின்னு வைக்கும். கரெக்டா? ஆனால் என்ன ஆச்சரியமா, ராஜ்யத்தில் மாட்டை போல் சிங்கம் வைக்கோல் தின்னும்னா ராஜ்யத்தில் நோ நான் வெஜிடேரியன். அடுத்து கொஞ்சம் நல்ல செய்தி மாதிரி தெரியலன்றீங்களா? ஸோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க, மிருகங்களும் என்னவாயிரும் ராஜ்யத்தில் சாந்தம். இப்போ பெரிய டிபேட்டே போயிட்டு இருக்கு எதை பற்றி, நாய்களை பற்றி. நாய் என்ன ஆகுது, சிங்கத்தை விட்டுறலாம், எங்க நடந்து போக முடியல. எதனால? எது துரத்துது? நாய் துரத்துது. முதல்ல இப்படியா துரத்திட்டு இருந்துச்சு மனுஷனே? மனுஷன் ஆதாம் எல்லாத்துக்கும் என்னவா இருந்தாரு, ராஜாவா இருந்தா அதை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தான் மனுஷன். அதை தான் ஏதேன் தோட்டத்தில் என்னாச்சுங்க இருந்துச்சு. கரெக்டா? வாசிக்கலாம் ஆதியாகமம் 1:29-30. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆகாரம் எதுதான்? பியூர் வெஜிடேரியன் தான். திரும்பி மாறும் மனுஷனுக்கு. அது அப்படியே என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அந்த இடத்தில் மாறப்போகுது. அப்படியே படிங்க 30ஆம் வசனம். 30ஆம் வசனம், பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது ஈவன் இன்க்ளூடிங் மிருகத்துக்கும் தேவன் முதல்ல எதை ஆகாரமாக கொடுத்திருக்காரு? நான் வெஜிடேரியனா? கிடையவே கிடையாது, பியூர் வெஜ். அது அப்படியே மாறப்போகுது அப்படின்னு ஓசியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கார். வாசிக்கலாம் ஓசியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, கற்பனைக்கே எட்டாத மாதிரி இந்த உலகம் என்ன ஆக போகுது, மாறப்போகுது. அது மாத்திரமல்ல, இப்போ பூமியில் எப்படி நியாயம் தீர்க்கிறாங்க, நீதி கிடைக்குதா இப்போ பூமியில்? இல்லை. ஆனால் அங்கே எப்படி இருக்குமாமா? சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 12-13 வாசிங்க. 96ஆம் சங்கீதம் வசனங்கள் 12 மற்றும் 13. நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக, அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அப்படின்னா ஏன் தெரியுமா ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்க போறாரு? ஏன்னா அப்போ நீதியாக ராஜா என்ன பண்ணுவாருங்க, அரசாழ்வார். யார் அந்த ராஜா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். யார் அந்த பிரபுக்கள்? வேற யாரும் கிடையாது, நாம தான். ஆண்டவரோடு கூட அரசாட்சி பண்ணும் பொழுது சரியான நீதியை எல்லா ஜனங்களுக்கும் என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. இப்போ மனுஷனோட நிலைமை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடு கூட கிடையாது. நிறைய பேருக்கு வீடு கூட கிடையாது. பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் யாருன்னா ஒரு பணக்காரன் காரில் வேற வந்து என்ன பண்ணிடுறான், ஏற்றி விட்டு கொலை பண்ணிட்டு என்ன பண்ணிடுறான்னு பார்த்தீங்கன்னா போயிடுறான். ஆனால்
கிங்டம்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வாசிக்கலாம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 21, 22. ஏசாயா 65ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 மற்றும் 22. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் என்ன நடக்குது? யாரோ வந்து கட்டிட்டு போறாங்க கஷ்டப்பட்டு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துருக்குமா? ஒரு வேளை உதாரணத்துக்கு நிறைய நார்த் இந்தியன்ஸ் வராங்களா, அவங்கள சம்டைம்ஸ் நியூசன்ஸாக நாம் நினச்சிட்டு தான் உண்டு அதிகமாக. ஆனால் அவங்களுடைய ஷூஸ்ல இருந்து என்னைக்குன்னா யோசிச்சு பார்த்துருக்குமா நாம? அவங்களுடைய பார்வையில் எதுக்கு வராங்க என்னைக்குன்னா பார்த்துருக்குமா? அவங்க ட்ரெயினில் போகிறத நமக்கு அவங்க இடைஞ்சல் கொடுக்குறாங்கன்னு வேணால் யோசிச்சு பார்த்துருப்போம். பட் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஏதோ வந்து யாரோ ஒரு பணக்காரனுக்காக வீடு கட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லைங்க, அந்த இடத்துல தங்கறதுக்கு சரியான இடம் இல்லை. எல்லாருக்குமே தங்கறதுக்கு இடம் இருக்கும், எல்லாத்துக்குமே தங்கறதுக்கு வீடு இருக்கும். கேள்வி கேட்கலாம், பிரதர் செத்து போன எல்லாரும் உயிரோட வந்துட்டாங்கன்னா பூமியில் இடம் பத்துமா பிரதர் அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். ஆனால் வெரி சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் சொல்கிறேன் பாருங்க. ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோட மனுஷன் எழுந்து வந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஆந்திரா இருக்குல்லையே, ஆந்திராவில் எல்லாரையும் நிற்க வச்சிடலாம். ஆந்திராவில் எல்லாரையும் நிற்க வச்சிடலாம். வெறும் இந்தியாவில் மட்டுமே எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக செட்டிலே பண்ணிடலாம். அவ்வளோ இடம் என்ன ஆகுது நமக்கு ஏன் தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. வெள்ளூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது நடுவில் எல்லா இடமும் எங்கே இருக்கு? மனுஷன் என்ன பண்ணுறாரு, எல்லாம் ஒரே இடத்துல வந்து என்ன பண்ணுறது? இப்போ ஒரே இடம். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எந்த ஊர்? இந்த ஊர். கரெக்டா? அப்படின்னா சாதாரண இல்லை, ரொம்ப ஈஸியாக எக்கச்சக்க இடம் அத்தனை கோடி ஜனங்களுக்கும் பூமியில் ஈஸியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லை, ராஜ்யத்தில் பாலைவனம் என்ன ஆக போகுது? மாற போது. அப்படியே மொத்த டெசர்ட்டும் மாறும். இப்படியா இருக்க போகிறது இல்லை. காடுகள் மட்டுமே எவ்வளோ இருக்கு அமேசானில்? அப்படின்னா இப்போ பூமியில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் வெரி ஃபியூ பர்சன்டேஜ் தான் மனுஷனை என்ன பண்ணியிருக்கான்? ஆக்குப்பை பண்ணியிருக்கிறான். அதை எல்லாவற்றிற்கும் போதுமானம் இல்லை, எக்கச்சக்க இடமே என்ன இருக்குங்க, ஏற்கனவே இருக்கு. இப்போ மனுஷனுடைய நிலைமை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். சில சமயத்தில் எந்த அளவுக்கு நிலைமை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மனுஷனுடைய மலத்தை அவனே என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தனே அள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல சில சமயத்தில் விஷவாயு வந்துலாம் என்ன ஆயிடுறாங்க, அவங்க மறிச்சிடுறாங்க. ஆனால் அப்படி வேலை செய்யறதுனால எதனா ஒரு யூஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் இல்லை. ஆனால் ராஜ்யத்தில் என்ன ஆக போதாமா? வாசிக்கலாம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்கள் விருதாவாக என்ன பண்றது இல்லைங்க, உழைப்பதில்லை. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. உதாரணத்துக்கு யாருன்னா கர்ப்பமா இருக்கும் போதே மறிச்சிருந்தாங்கன்னு வைங்களே, திரும்பி யாரும் தான் உயிரோட வரணும் அப்படின்னா, அப்போ ஒரு வேளை குழந்தை பிறக்குதுன்னா எந்த கஷ்டம் இல்லைங்க, இந்த கஷ்டம் இல்லை. அடுத்து அந்த சமயத்துல தேவன் எப்படி உலக ஜனங்களோட பேசுவாராமா? வாசிக்கலாம். 24ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் இதை விட வேற ஏதாவது வேணுமா? அவங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருப்பேன்? பதில் சொல்லியிருப்பேன். ஆனா இப்போ எடுத்துக்கணும்னா உலகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. முடவனாகவும், கண் இல்லாமலையும், கேட்க முடியாமலையும், பேச முடியாமலையும். ஆனால் இவங்களுக்கு போய் இவங்களுக்கான ராஜ்யத்தின் நற்செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? இவர்களுக்கான ராஜ்யத்தின் நற்செய்தி வாசிக்கலாம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும். ஏசாயா 35ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 5 முடிய. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். எந்த குருடருக்கு போறது கிடையாது. அக்காலத்தில் செவிடர் புஸ்தகத்தின் வசனத்தை கேட்பார்கள்,
குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்கி பார்வடையும். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். அப்படின்னா அப்படி இருந்த நிலைமையில இருக்கக்கூடியவர்கள் உயிர் தேர்தலில் வரும்பொழுது அதே கண்டிஷன்ல இருக்க போறாங்களா? இல்லை. கால் இல்லாதவங்களுக்கு கால் வரப்போகுது. அப்படின்னா உண்மையாவே முடவன் துள்ளி குதிப்பானா இல்லையா? உயிர் தேர்ந்து வரும்போது ஆச்சரியமா இருக்கும். அந்த நிலைமை இல்லை, அந்த நிலைமை இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆபிரகாமுக்கு சொன்னார்ல, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும், இதுதான் அந்த ஆசீர்வாதம். சாதாரண ஆசீர்வாதமா ஆபிரகாமே யோசிச்சிருக்க மாட்டார். இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா இருக்குன்னு ஆபிரகாம் கூட யோசிச்சு பார்த்துருந்துருக்க மாட்டாரு. வனாந்தரத்திலே தண்ணீர்களும், கேட்டீங்களே எப்படி இடம் பார்த்தோன்னு இப்படிதான், கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும். எந்த வெட்டாந்தரை? இந்த சென்னை வட்டாந்தரை என்னாக போகுது? தண்ணீர் தடாகமும். வறண்ட நிலம் நீரூற்றுகளமாகும். வலு சர்ப்பங்கள் தாபிரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கியும் நாளனும் உண்டாகும். இன்னொரு ராஜ்யத்தினர் செய்தி என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாருக்கும் நிறைய பேர் இருக்கிறதுல இது இருக்கு. எது இங்க மேக்சிமம் இது எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை வந்துடும். எது இனிப்பா இருக்கும்? தானே கேட்கறதுக்கு இனிப்பா இருக்கும், ஆனா வந்தா இனிப்பா இருக்காது. என்னது? சுகர். அப்படின்னா ஏசாயா 33:24. ஏசாயா 33:24 வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. மொத்த வியாதி எங்க தான் கொட்டி கிடக்குது? ராஜ்யத்தினர் செய்தி. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சென்னை வாசிகள் என்ன பண்ண போறது இல்லைங்க, சொல்ல போவதில்லை. அப்படின்னா எந்த வியாதியும் ராஜ்யத்தில் என்னாக போறதில்லை, இருக்க போறதில்லை. வியாதி மட்டும் இல்லை. உதாரணத்துக்கு இந்த யுத்தத்தில் தன்னுடைய ஒரே குழந்தைய இறந்துட்டு இந்த அப்பா என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்காரு. ஏன் அழுவுறாரு? ஏன் கதறாரு? என் பையன் செத்துட்டான், என் பையன் செத்துட்டான், இனி என்ன ஆக போறது இல்லை. இப்படி அநியாயமா கொண்டுட்டீங்களேன்னு கதறாரு. அவருக்கு இங்க நீதி கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனா கிறிஸ்துவின் ராஜ்யத்துல தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருன்னா, வெளிப்படுத்தும் விசேஷம் 21:4, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் என்ன பண்றாரு? துடைப்பார், இனி மரணமும் இல்லை. யோசிச்சு பாருங்க, அழுத இதே அப்பா செத்து போன அந்த மகன் திரும்பி வரும் பொழுது, கண் கூட திரும்பி பார்க்கும் பொழுது, உண்மையான சர்வ வல்லமையில தேவன் எப்படி துதிப்பாரு? யோசிச்சு பார்க்கலாம். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. இந்த 2ஆம் உலகம் என்ன இருக்குங்க? ஒளிஞ்சு போயிருக்கணும் என்று வெளிமனிது. ஏன்? நான் ஏசாயா 25:8 படிக்கிறோம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். வாசிங்க. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, எந்த முகத்திலிருந்து? அண்டர்லைன் பண்ணுங்க. எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை எதில் இராதபடிக்கு, பூமியிலே இராதபடிக்கு முற்றிலும் நானும் சொல்ல, கர்த்தரே இதை சொன்னார். அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரி யோசிச்சு பாருங்க. இப்பேற்பட்ட பூமிக்குரிய ரட்சிப்பை பத்தி எங்கன்னா கேட்டிருக்க மாட்டாம? எங்கன்னா இது வரைக்கும் கேட்டிருக்குமா? கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா ராஜ்யத்துல என்ன சொல்ல போறாங்களாமா? 25:9 வாசிக்கிற ஏசாயா, அக்காலத்துல இக்காலம் இல்லை, கிங்டம்ல இதோ இவரே நம்முடைய தேவன். இப்ப யாரையோ நம்முடைய தேவன் நினைச்சு ஓடிட்டு இருந்தோம், ஆனா இவர் தான் உண்மையான தேவன், இவருக்காக தான் காத்திருந்தோம். இது தெரியாம ஏதோ நல்ல நல்ல கவர்மெண்ட்டா வரும் என்ன பண்ணிருந்தோம், வரும் எங்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைச்சு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா உண்மை தெரிஞ்சிருச்சு, இவர் தான் உண்மையான தேவன், இவருக்காக தான் காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். இததான் ஆபிரகாமுக்கு சொன்னார் தேவன், உன் சந்ததிக்குள். அப்படின்னா வானத்து நட்சத்திரம்,
கடற்கரை மணல், இவங்க தான் தேவபக்தி உள்ள சந்ததி. இவர்கள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிப்பாங்க. இப்போ புரிஞ்சா? அந்த சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கு படுகிறதுனா என்னன்னு? இது வேணுமா வேணாமா? வேணும். அதுக்கு யார் தயாராகணும்? வானத்து நட்சத்திரம். ஆனால் நாம் லேட் ஆகிட்டோம், நடக்காம போயிருமா? வேற ஒருத்தர் முடிச்சிருவாங்க. அப்படின்னா நமக்கு என்ன அடுத்த ஒரு ஆசை வருதுன்னா, இப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் எப்போ எவ்வளோ சீக்கிரம் ஸ்தாபிக்கப்படும்? அது பதில் வைக்காமல போயிருப்பாரு, வச்சிருப்பார் இல்லையா? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும் என்பதை அடுத்த வாரம் இதே நேரத்தில் அடுத்த பாடத்தில் ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான பாடம், தீர்க்க தரிசன பாடம், 5ஆம் உலக பேரரசு என்கிற தலைப்பின் கீழே நாம பார்க்க போறோம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரி